முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஊடக ஒருங்கிணைப்பாளர் ரொஹான் வெளிவிட்ட நிசாந்த ரணதுங்க உட்பட 5 எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர்களில் ஒருவரான ஜோசித ராஜபக்ஷ இன்று சனிக்கிழமை போலீஸ் நிதி மோசடி பிரிவினரால் கைது செய்யப்பட்ட நிலையில் கடுவலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். ஜோசித ராஜபக்ஷ நிதிக்குற்ற விசாரணை பிரிவினரால் இன்று கடற்படை தலைமையகத்தில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்த நிலையிலேயே கைது செய்யப்பட்டு கடுவலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கால்டன் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் தனியார் நிறுவனத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடிகள் தொடர்பிலேயே இவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்துள்ளன. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஊடக ஒருங்கிணைப்பாளர் ரொஹான் வெளிவிட்ட நிசாந்த ரணதுங்க உட்பட இன்னும் 2 கைது செய்யப்பட்டனர். CNN தொலைக்காட்சி நிறுவனத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி குறித்த விசாரணை செய்வதற்காக நிதிக்குற்ற விசாரணை பிரிவிற்கு இவர்கள் இன்று காலை விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருந்தனர். இவர்கள் அனைவரும் கடுவலை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று மாலை ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜோசித ராஜபக்ஷ உள்ளிட்ட 5 கைது செய்யப்பட்டு கடுவலை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டதை அறிந்து அதிர்ச்சியுற்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, அவரது பாரியார் ஷிராந்தி ராஜபக்ஷ, முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ஷ மற்றும் பசில் ராஜபக்ஷ ஆகியோர் கடுவலை நீதிமன்ற வளாகத்திற்கு நேரடியாக வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.